காலம் நேரம் பார்க்காமல் உங்களை காவல் காப்பது நாங்க தாங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் எங்கள் கண் என்றும் கண்ணீர் சிந்தியது இல்லைங்க. கவலை எது இருந்தாலும் கடமையை மறக்க மாட்டோமுங்க. சட்டத்தை மீறும் போது வழக்கு போடுவோமுங்க. சட்டத்தை மதிக்கும் போது வாழ்த்தவும் செய்வோமுங்க. சாலை விதிகளை மதிக்காமல் இருந்தால் கேஸ் போடுவோமுங்க. கடும் வெயிலா இருந்தாலும் தவித்த வயக்கு ஜூஸும் கொடுப்போமுங்க. பக்கத்துல வீடு இருந்தாலும் பண்டிகை கொண்டாட முடியாதுங்க. பயமின்றி நீங்க இருக்க எங்க பணியை நாங்க எப்போதும் செய்வோமுங்க. பணியில் இருக்கும்போது பகலோ இரவோ ஓய்வோ உறக்கமோ கிடையாதுங்க. தமிழ் எழுத போறவங்களுக்கு ஏதாவது தேர்வு எழுத போறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தேடி போய் உதவி செய்வோமுங்க. மழையோ வெயிலோ மாறுகளை குளிரோ எதுக்குமே மறைந்து இருப்பது இல்லைங்க. இயற்கை சீற்றம் எது வந்தாலும் இமையாய் பொதுமலை காப்போமுங்க. சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் உழைக்கிறோமுங்க. படாமல் இருக்கும் நடனங்களுக்கு சொந்தக்காரன் இடத்திலே நின்று இறுதி சடங்கும் செஞ்சு நல்லடக்கமும் பண்ணுவோமுங்க. நாங்க கடுமையின்றி பணி செய்தால் களவும் அவலமும் பெருகுங்க. வெள்ளை துணியாய் எங்கள் வேலை, அதில் நல்ல தூய்மையும் இருக்குதுங்க. கொஞ்சமாக உரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க. புரியுதா? கொஞ்சமாக கரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க. அமைதியும் இங்குண்டு, போராட்டமும் இங்குண்டு. அடங்க போய் அடங்கியதும் உண்டு, அடங்கி போய் அடங்கியதும் உண்டு. மனிதரும் உண்டு, மகாத்மாவும் உண்டு, மகாத்மாவை போன்ற மனிதரும் உண்டு. மண்ணிலே ஈரம் உண்டுங்க, காக்கிக்குள்ளே கனிவும் உண்டுங்க. எல்லாருக்கும் தெரியுதா எதனால பண்றோம்னு? அதனால ஒரு சிலர் பண்றதை வச்சு போலீஸை வந்து இடம் போட்டுற வேண்டாம். எல்லாருமே உங்களுக்காக தான் காக்கி சட்டை. எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களோட வரிப்பணத்துல தான் நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்காக தான் இந்த ஹெல்மெட் கேஸ் போடுறது. எதுக்காக போடுறோம்னா உங்களோட நல்லது, உங்களோட இதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். ஹெல்மெட் போடாம நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு இடத்துக்கு போறோம், யாரோ ஒருத்தர் ராமசாமியோ குப்புசாமியோ யாரோ ஒருத்தர் போறாருன்னு வச்சுப்போம். இங்கே உள்ளவங்க வேண்டாம். ஒரு ஆக்சிடென்ட் கீழே விழுந்துட்டாங்கன்னா தலையில அடிபட்டுச்சுன்னா காப்பாற்ற முடியும். அதே இது உடம்புல வேற எங்க அடிப்பட்டாலும் காப்பாற்றலாம். இது வந்து நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. 1 2 இல்லை, நிறைய. தலையில அடிபட்டு ஒண்ணுமே இருக்காது, நல்லா இருக்காருன்னு ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. 2 நாள் திரும்பி போயிடுறாங்க. என்னன்னு கேட்டா பிரெயின்ல வந்து ரத்தம் உறைஞ்சி போயிருக்குன்றாங்க, கிளாட் ஆயிருக்கிறாங்க பிளட்டு. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க. இங்க ஒரு 50 பேர் இருக்கீங்க. இந்த 50 பேர் 500 பேருக்கு சொல்லணும். தஞ்சையை பொறுத்த வரைக்கும் யாரும் ஹெல்மெட் இல்லாம போகலை அப்படிங்கிறது எல்லாருக்காரையும் விழணும்.